ஆனா சாகும்போது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம கொஞ்சமாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு நான் உங்களை என்னைக்குமே கட்டாயப்படுத்தினது கிடையாது. இளவரசியும் நீங்களும் சந்தோஷமா வாழணும், இதுதான் என்னோட ஆசை. என்னோட அதிகபட்ச டிமாண்ட் என்ன? நான் கூப்பிடுறப்போ நீங்க என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போனா போதும், அவ்வளவுதானே? அத அவ புரிஞ்சுக்கலையே. அத நீங்களே முதல்ல புரிஞ்சுக்கலையே. என்ன இளவரசி கிட்ட நியாயப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் உங்க நடவடிக்கைகள் தான். நீங்க அவகிட்ட அன்பா அனுசரணையா நடந்துக்கிட்டா இளவரசி ஏன் உங்ககிட்ட சண்டை போட போறா? குழந்தைய கவனிக்காம நல்லா குடிச்சிட்டு வந்து கர்ப்பிணி பெண்ணை அடிக்கிறதும் அவளை வீட்டை விட்டு துரத்துறதும் ஒரு நல்ல புருஷன் செய்யற காரியமா இது? நீங்க குடிச்சது எனக்கு தெரியாது, ஆனா இளவரசி பார்வையில நீங்க குடிச்சதுக்கும் அவங்கள அடிச்சதுக்கும் இப்போ அவங்கள வீட்டை விட்டு துரத்துனதுக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த மகாதான். இப்படிதான் நான் செய்யாத தவறுகளுக்கு ஏன் மேல பழி வந்து விழுது. நீங்க இப்படியே போயிட்டு இருந்தா நான் சாகுறப்போ அனாதை குழந்தைகளை காப்பாத்துற புண்ணியத்துக்கு பதிலா ஒரு மூட்டை பாவத்தை தான் சுமந்துட்டு போவேன். மகா, ப்ளீஸ்ங்க, என்ன கொஞ்சம் நிம்மதியா சாக விடுங்க. ஐம் சாரி மகா. இந்த சண்டை எப்படி வந்தது? எங்க இளவரசி? ராத்திரி அவகிட்ட பேசினது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. அவ ஏதோ பேசினா, நானும் பதிலுக்கு ஏதோ பேசினேன். வாசப்படியை தாண்டி போக வேண்டான்னு அவளை தடுத்தது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அத மீறி அவ போயிட்டா. சரி, ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள தேடி பாத்தீங்களா இல்லையா? எங்க போயிருப்பாங்க? வேற எங்க போயிருப்பா? லீலா வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரி, அப்ப உடனே கிளம்புங்க, லீலா வீட்டுக்கு போங்க. மகா, இளவரசியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. நான் போக மாட்டேன். போங்கங்க. நான் வேணா போன்லயே பேசுறேன். ஏங்க, இப்ப நீங்க அவங்களுக்கு போன் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்க மேல கோவமா இருப்பாங்க. அவங்க போனை எடுத்து உங்க குரலை கேட்ட உடனே இங்க இளவரசி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சோ நீங்க நேரா போய் பாருங்க, அப்பதான் உங்க மனசு மாறும். சரி, நான் போறேன். போய் அவளை சமாதானப்படுத்த பாக்குறேன். சரி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு உடம்பு சரியில்லாம பண்றதே நீங்க தான். செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி வரையா? போய் இளவரசியை தேடுங்க, அவங்கள சமாதானப்படுத்தி சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் ஆபீஸ் பக்கமே வராதீங்க, என்ன பத்தியும் நினைக்காதீங்க. கண்டேன் இளவரசியை அப்படின்னு நீங்க எனக்கு போன் பண்ற வரைக்கும் நானும் ஒரு மாத்திரையும் சாப்பிட மாட்டேன். என்ன மகா, ப்ளீஸ். முதல்ல போங்க. சரி போங்க. சரி. அண்ணாச்சி, அண்ணாச்சி. ஆமா, போலீஸ்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா? போலீஸ் பிடிச்சி கூட்டு போன வழியில் நம்ம எஸ்கேப் ஆயிட்டேன் அண்ணாச்சி. அப்படியா? வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லை, அந்த ஏசி சண்முகத்துக்கும் எனக்கும் தான் ஒரு சின்ன தள்ளுமுள்ளாகி போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏசி சண்முகம் தானாச்சு. சுலோபமாக வர வேண்டிய 5 கோடி ரூபா போச்சு. அவனை சும்மா விடக்கூடாது. ஆமாம், அன்னைக்கு அவனை ரோட்டில் ஒரு பொண்ணோட பார்த்தோமே, அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சியா? விசாரிச்சானாச்சி. அவள் பேர் காயத்ரி. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பேர் அபிநயா. அவன் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கா. அவ புருஷன் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பே யாருன்னு விசாரிச்சியா? குத்து மதிப்பாக விசாரிச்சானாச்சு. விசாரிச்சதுல அந்த ஏசி சண்முகம் தான் கேள்விப்பட்டேன். அப்படியா? இது போதும் ரிச்சர்டு.
கணேஷ், டேய் என்ன மன்னிச்சிடுறா. டேய் கணேஷ், சொல்றது கேட்டா. டேய் சாரிடா, சொல்றது கேட்டே. கணேஷ், டேய். ஷோ. டேய், நீ ஊத்துற தண்ணியில ஆட்டோவே கரைஞ்சிட போகுதுடா. ஹலோ, யாருங்க நீங்க? ஆட்டோ சவாரிக்கெல்லாம் வராது. டேய் போதும்டா, உன் கோவம் நியாயமானதுதான். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டேய் உண்மையாதான்டா சொல்றேன். நீ என்ன அடிச்சது ஞாபகம் இருக்கு, ஆனா எதுக்கு அடிச்சேன்னு தெரியலடா. நான் உன்னை அடிச்சது மட்டும் ஞாபகம் வருது, நீ என்ன அடிச்சது ஞாபகம் இல்ல, அப்படிதானே? ஐயோ, நான் உன்னை அடிச்சேனா? டேய் சாரிடா, போதையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லடா. எப்படி ஞாபகம் இருக்கும்? அடுத்தவங்க காசுல இட்டு கோட்டை அடிச்சா எப்படி ஞாபகம் இருக்கும்? தலைகால் தேய்மா ஆடுவீங்கல்ல? டேய் தப்பா ஏதாவது பேசிருந்தா சாரிடா. சாரியா? அந்த சேரியால தான், ஒரு பொம்பளையால தான் இவ்வளவு பிரச்சனையும், அந்த மகாவால தான். டேய் நான் பேச வந்தது இளவரசியை பத்திடா. அப்ப நீ இன்னும் திருந்தல. டேய் நான் ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில இருக்கேன்டா, என்ன ரொம்ப தாளிக்காத. இளவரசி வீட்ல இருந்து போயிட்டாடா, அவளை காணும்டா. என்னது? தங்கச்சி காணுமா? ஆமா, வீட்டை விட்டு போயிட்டாடா. போயிட்டாளா இல்ல நீ அடிச்சு வெட்டிட்டியா? அவ்வளவுதான்டா போயிட்டா. நான் கூட போக வேண்டாம் தான் தடுத்தேன், ஆனா அவதான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. அதனால என்னப்பா, இப்ப உனக்கு மக்காவுக்கு ரூட் கிளியர் ஆச்சுல, சந்தோஷமா போ. மறுபடியும் எவனோ இழிச்சு மாட்டுவான், அவன் காசுல போய் தண்ணிடி. டேய் கணேஷ், நான் தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்ல, என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா. அந்த மகா கூட இளவரசியை கூட்டிட்டு வந்தாதான் உன்னை ஆஃபீஸ்ல சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாடா. அடேங்க அப்பா, முத பொண்டாட்டி நீ விரட்டிட்ட, ரெண்டாவது பொண்டாட்டி உன்ன விரட்டிட்டா. உன் வாழ்க்கையே ஒரு ஐக்கு கவிதை இருக்கே நண்பா. டேய் கோவப்படுத்தாதடா, டென்ஷன் ஆயிட்ட அடிச்சிருவேன் அப்புறம். அதையும் பொண்டாட்டி கிட்ட செஞ்சு போல இருக்கு. டேய் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒரு பிட்டை போட்டு பார்த்தா, அதுவும் உண்மையாடா? டேய் கர்ப்பிணி பொண்ணை கை நீட்டு அடிச்சிருக்கே, நீலாம் ஒரு மனுஷனாடா? டேய் இந்த விஷயத்தை விடுறா. இப்போ அவ லீலா வீட்டில் தான் இருப்பா. நான் அங்க போனா அவ என்ன அசிங்கப்படுத்துவா. இளவரசியை அசிங்கப்படுத்துறாளோ இல்லையோ, அங்க ஒரு குட்டிச்சாத்தான் இருக்கு அந்த லீலா. அவ என்ன உண்டி இல்லைன்னு பண்றதுக்கு எப்படா டைம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கா. அதனால நீ போய் சும்மா இளவரசியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவ என்ன மனநிலைமையில இருக்கான்னு போய் தெரிஞ்சுட்டு வாடா. இவ்வளவு தூரம் அடிபட்டு உன் திருட்டு புத்தி ஒன்று விட்டு போதா படுறா. ஏண்டா நான் ஏன் அங்க போகணும்? என் முன்னாடி காணாம போனா ஓ முண்டாட்டி நீ போய் தேடு. விளக்கு மத்தாலையும் தொடப்பு கட்டையில அடி விழுகும். பேசாம வாங்கிக்கிட்டு காலைல விழுந்து கூட்டிட்டு வாடா. டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. ஏன்பா சவாரி வருமா? தாராளமா வரும், போய் உட்காருங்க சார். டேய் டேய் உன்னதான்டா கேட்குறேன். ஓ முன்னாடி ஓன் பிரச்சனை. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா பண்ண மாட்டியா? ஓன் முன்னாடிக்கெல்லாம் நீ தானே விழணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. டேய் முன்னாடி கிட்ட ஈகோ பார்த்தா. சார் எங்க சார் போகணும்? மோட்சத்துக்கு போனப்பா. நீ நரகத்துல கடை, நான் மோட்சத்துக்கு போறேன். டேய் டேய் கணேஷ், லீலாவுக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம். இந்த லீலா ஒரு காலத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தா, ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல, கேட்கவும் மாட்டா. பணக்காரங்களுக்கு நம்ம தேவையில்லைன்னா நம்ம கால்ல விழுந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தேவைன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்ன கழுத்து பிடிச்சு கட்டாயமா ஹெல்ப் கேக்குறீங்க. எப்ப நீங்க அக்காவை விட்டுட்டு உங்களுக்கு மகாதான் பெருசு நீங்க போனீங்களோ, அப்பவே நீங்க யாரோ நாங்க யாரோ தானே. வேண்டாம், அவ என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. மகா உள்ள உட்காருங்க. இல்ல நான் பைக்ல வந்திருக்கேன். உட்காருங்கன்னு சொல்றேன்ல.
என்னாச்சு? இளவரசி எங்கன்னு தெரிஞ்சுதா? காணோம். லீலா வீட்டுக்கு போயிருப்பான்னு சொன்னீங்க. போனேன், பார்த்தேன், இளவரசி அங்க இல்ல. அப்ப எங்கதான் போயிருப்பாங்க? எனக்கு தெரியல மகா. பொண்டாட்டிய சந்தோஷமா வீட்ல வச்சுக்க தெரியல, தொலைச்சிட்டு ரோடா திரிய வேண்டியது. இந்த ஆம்பளைங்கள தோலை உரிக்கணும். சரி, வந்து வண்டியில ஏறுங்க. பைக்கு அத ஓரமா நிப்பாட்டுங்க, அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். வாங்க உட்காருங்க. சரி. சார் எவ்வளோ போடணும்? 500 ரூபாய்க்கு போடுமா? ஓகே, 0 பார்த்துக்கோங்க. ஆ. சார் 0 பார்த்துக்கோங்க. ஆ ஆ. செம காமெடியா இருக்குல்ல? சரி, போலாமா? தானே என்னம்மா? இங்க வாங்களேன். கொஞ்சம் இந்த 2 வண்டியை பாருங்களேன். சரிம்மா. எவ்வளோக்கு சார் போடணும்? 1000 ரூபாய்க்கு போடுங்க. ஆ சரிங்க சார். எவ்வளோ சார்? 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கா? ஆ. என்னம்மா? போட்டாச்சு சார். என்ன? ஓகே சார். எவ்வளோக்குங்க சார்? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கா? ஆமா. என்னங்க சார்? சார் ஒரு நிமிஷம் சார். ஆ. தனோ, 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 என்னம்மா? இங்க பேக் வச்சிருந்தனே பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. ஐயோ, கேஷ் பேக்குங்க. இங்க தான் வச்சு இப்ப அது காணோம். எவ்வளோ வச்சிருந்தீங்க? ஐயோ, 40,000 ரூபாய் இருந்துச்சுங்க. ஐயோ நான் பார்க்கலைங்க. முதலாளி இங்க வாங்களேன். என்னாச்சு? இங்க பாருங்க. என்னம்மா பிரச்சனை? சார், நான் கேஷ் பேக் இங்க தான் சார் வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா காணோம் சார். ஏம்மா, அறிவு இருக்கா உனக்கு? பணப்பைய வச்சுட்டு எங்க போன? அது பாத்ரூம்க்கு போயிருந்தேன். பாத்ரூம் பூட்டி இருக்கு, சாவி என் ரூம்ல இருக்கு. நீ சாவி வாங்க வரவே இல்லையே, ஏன் போய் சொல்ற? எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு, உண்மையை சொல்லு. சார், சார் சிசிடிவில பார்த்தா தெரிஞ்சிடும் சார். ஏய் வாய மூடு. எனக்கு நீ சொல்லி தெரியா? சிசிடிவி ஏன் பார்க்கணும்? இவ பாத்ரூம் போனேன்னு போய் சொல்றா. இவ தான் பணத்தை எடுத்திருக்கா. ஐயோ சார், சத்தியமா நான் எடுக்கல சார்.
நீ எடுக்கல, யாரோ உன் கூட்டாளி வந்து எடுத்திருக்கான். நீ ஏற்கனவே பேசி பிளான் பண்ணி வச்சிருக்க. நான் கேஷ் பேக்கை வச்சுட்டு பாத்ரூம் போற மாதிரி போறேன், நீ எடுத்துட்டு ஓடிடுன்னு சொல்லியிருக்க, அதானே? ஐயோ சார், என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் அப்படியெல்லாம் பண்ணல சார். நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு சார், என்ன நம்புங்க சார். அப்புறம் ஏன் பாத்ரூம் போயிருந்தேன்னு போய் சொல்றேன்? என் நேரம் சார், என் விதி எல்லாம் என் தலை எடுத்து எங்க போனாலும் விடாம என்ன துரத்திக்கிட்டே இருக்கு சார். நான் தப்பு பண்ணல சார், என்ன நம்புங்க சார். என்ன நடிக்கிற? என் கூட வா. சார் நான் நடிக்கல சார். உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். வா என் கூட. யோ 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 நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்தியா. என்ன சவாரி போறியா? ஆமாங்க சார். மீட்டர் போட மாட்டியா? ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு சார். எடு. சார் எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்? இதான் இன்சூரன்ஸா? ஆமாம் சார். சரி வா, ஐயாவை பாரு. சார் என்னையா? ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஆனா ஆட்டோ மீட்டர் போடாம ஓட்டிட்டு வரான் சார். ஏன் மீட்டர் போடல சார்? இப்போதான் சார் சவாரி ஏற்றினா வீட்டிலேருந்து ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அந்த டென்ஷனில் மறந்துட்டேன் சார். வீட்டில் பிரச்சனைனா அது ரோட்டில் காட்டுறதா? ஆட்டோ ஓனர் இருக்கிற, மீட்டர் போடாமல் ஆட்டோ ஓட்டுற, எஜ்மாவே நீ ஆட்டோ ஓனர் தானே? உன் மொழியே சரியில்லையா? எங்கன்னா ஆட்டோ திருடிட்டு வர்றியா? சார் என் சொந்த ஆட்டோ சார். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. யாரையும் நம்ப முடியாது. நான் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த ஆட்டோ சீஸ் பண்ணியா? ஓகே சார். சார் 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 போயா. சார் 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 இனிமே வீட்டில் போயா. சார் 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 ப்ளீஸ் சொல்லிட்டார்ல, போயா. சார் சார் சாவி அடியா, எடியா சாவிய. சார் இதான் சார் முதல் சவாரி. இருக்கு வாங்கிங்க சார். இரியா, ஐயா கிட்ட கேட்டு வரேன். சார் வாயா அப்படி 200 தான் இருக்குதுன்றான் சார். என்ன சார் பண்ணலாம்? வாங்கிட்டு விட்டுறவா இல்லை வண்டி ஓரம் கட்டுவா சார்? எடு எடு எடு. அவ்வளோதான் இருக்குன்னு கெஞ்சிரான் சார். இந்தாங்க. நானும் அதிகமாக ஏதாவது தேருன்னு பார்த்தேன் சார். ஒன்றும் தேர்ற மாதிரி தெரியல சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சாவி டேய் கணேசா, என்னடா தாமு? டேய் என்னடா இங்கே? விட்டுலாமா சார்? உனக்கு விஷயம் தெரியுமா? சார் என்ன விஷயம் தாமு? இளவரசின்னு ஒரு பொண்ணை நம்ம பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்த்து விட்டல, ஆமாம். அந்த பொண்ணு 40,000 ரூபாய் பணத்தை தொலைச்சிருச்சுப்பா. ஐயோ, நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு லேட்டாக போனோம்பா. இளவரசி என்கிட்ட எதுவும் சொல்லலை. இன்னைக்கு காலையில் டியூட்டிக்கு சீக்கிரம் வந்துட்டேன், அதனால எனக்கு விஷயம் எதுவும் தெரியாதுப்பா. அந்த பொண்ணு தான் ஆள் செட் பண்ணி பணத்தை திருடிச்சுன்னு அந்த ஆள் டவுட் பட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஒரு நாள் மட்டும் அந்த பொண்ணுக்கு டைம் கொடுத்துருந்தாரு. அநேகமாக அந்த பொண்ணு அவர் வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளுப்பா. அந்த ஆளை விட அவர் பொண்டாட்டி இருக்கு, அவர் ரொம்ப மோசம். பணத்துக்காக 2 பேரும் என்ன வேணா செய்வாங்கப்பா. போய் சீக்கிரம் நீ அந்த பொண்ணை காப்பாத்துப்பா. சரி தாமு, சீக்கிரம் போ. சார் கரெக்டாக இருக்கா சார்? சரி, என் ஃப்ரெண்டுக்கு சின்ன பிரச்சனை, நான் அவசரமாக போகணும். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறேன். யோ, உன் வண்டியை பார்த்துக்கிறதா எங்கள் வேலையா? எங்களுக்கு வேறு வேலை இல்லை இல்லையாங்க? சார் 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 அவசரம் சார், நாங்கள் போய் ஆகணும் சார். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார், அப்புறம் ஃபைன் கட்டி வந்து எடுத்துக்கிறேன். யோ நில்லையா, யோ நில்லையா, யோ. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் மகா பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். அங்க மணி சாரை தேடிக்கிட்டு அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? அவங்க வைஃப் இல்ல லீலான்னு சொல்லிட்டு யாராவது? இல்ல மேடம். ஓகே ஃபைன். சப்போஸ் யாராவது வந்தா அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ம். மகா, என்னாச்சு? இளவரசி இங்கேயும் இல்லை. எங்கண்ணா? இந்த வீடு அவ ஃப்ரெண்டு அபியோட வீடு. அவ வீட்டில் இளவரசி தங்கியிருக்கா அதுக்கு முன்னாடி. அதான் இங்கே இருக்காளோன்னு வந்து பார்த்தேன். ஆனால் அபியோட தங்கச்சி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கா. இளவரசி இங்கே வரல. நானும் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டேன், இளவரசி அங்கேயும் வரல. இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க, ஒருவேளை கோவம் குறைஞ்சு இளவரசி மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தா? அப்படி எனக்கு தோணலை. அப்படின்னு எனக்கு தோணுதே. சோ அங்கேயும் ஒரு விசிட் அடிச்சிடலாமே. உன் உடம்பு இருக்கிற நிலைமையில அதிக அலைச்சல் தேவையில்லை மகா. போனவ தானா வரட்டும். ஏங்க, ஒருவேளை நானே உங்ககிட்ட கோச்சிட்டு போனாலும் இப்படிதானே விட்டுருவீங்களா?
ஒரே அடியா கை விட்டுருவீங்களா? அது அது அப்படி பண்ணாதீங்க. நாங்க கோச்சிட்டு போனாலும் நீங்க கண்டுபிடிச்சி தேடி வந்து எங்களை சமாதானப்படுத்தணும். அதான் எங்களுக்கு வேணும், அதான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில நாங்க எங்க நிம்மதிய சந்தோஷத்தை விலையா கொடுத்துடுறோம். இதான் உண்மை. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆனா நல்ல பொருட்களுக்கு விலை எப்பவுமே அதிகம்தான். குட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஆல்வேஸ் காஸ்ட்லி. அதனால உங்களுக்கு கடைசியில லாபம் தானே தவிர நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மை டார்லிங். உன் கூட ஆர்குமெண்ட் பண்ணி என்னால ஜெயிக்க முடியாது. ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போலாமா? ரெஸ்ட் வேணும் அதானே? மகா. சரி ஓகே வாங்க, நான் டிரைவ் பண்ணலாமா? தேவையில்ல. அக்கா சொல்லுமா. குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும். குழந்தைய வச்சுட்டு அங்க எதுவும் பேச முடியாது. சரி நீ போயிட்டு வாமா. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா.